பழங்காலத்தில் திருப்புகலூர் இந்த கிராமத்தில் வசித்து வந்த மக்கள் பல இன்னல்கள் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் பெரிய சிவபக்தரான திருஞான சம்பந்தர் திருப்புகலூர் திருத்தலத்தில் அமைந்துள்ள அக்னீஸ்வரரை காண வருகிறார். அவர் சிறு வயசிலே சிவபெருமானின் அருள் பெற்றவர். அவ்வப்போது திருப்புகலூரில் இருக்கும் கிராம மக்கள் பல இன்னல்களில் இருப்பதைக் கண்டு திருஞான சம்பந்தர் மனம் கலங்கியிருக்கிறார். ஒரு நாள் அந்தி மறையும் வேளையில் கிராம மக்களை ஒன்றாக கூட்டி, நீங்கள் இருக்கும் எண்ணங்களில் இருந்து மீண்டு வர ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் என்றார் திருஞான சம்பந்தர். அது என்னவென்றால், சிவபெருமானை தினந்தோறும் வழிபட்டு மனம் உணர்ந்து அவரை நினைத்து வழிபட்டு வந்தால் தங்களின் துன்பங்கள் நீங்கி பிறவிக்கடன் நீங்கி வாழ்க்கை நல்ல வழியில் செல்லும் என்றார் திருஞான சம்பந்தர். அங்கு வசித்த மக்களோ சிவபெருமானை தினம்தோறும் வழிபட்டு வந்தனர். கிராம மக்களோ இன்னல்களில் இருந்து மீண்டு சிவபக்தியை உணர்ந்தனர். தெய்வீக ஒளி அவர்களை ஆசீர்வதித்தது. அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த தருணம். சிவபெருமானை உண்மையாக நினைத்தால் நம் வாழ்க்கையில் புனிதமாகும் என்பதே இப்பாடலின் விளக்கமாகும். இதுவே திருஞான சம்பந்தர் அருளிச் செய்த முதல் திருமுறையின் 2வது பாடலான திருப்புகலூர் என்னும் தலைப்பில் குறிகலந்த விசை பாடறினால் என பாடப்பெற்றது. 12 திருமுறைகளின் வரலாற்றை உங்களுக்கு எளிமையாக புரியும் முறையில் கதை வடிவில் எடுத்து சொல்வதற்காக நாங்கள் இந்த சேனலை உருவாக்கியுள்ளோம். தொடர்ந்து பயணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து காணுங்கள் சிவனின் வரலாற்றை கைலாய முதல் பூமி வரை.